பாட்டாளி மக்கள் இப்போ சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுக்குழுவில் எவ்வளோ பேர் வந்தாங்க, 8000 பேர். அது எழுத முடியல, பதிவு பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி மாநில செயற்குழு எவ்வளோ பேர்? 3000க்கு மேலே செயற்குழுவில். பொதுக்குழுவில் அவ்வளோ. நிர்வாகக்குழுல ஒருத்தர் வரல, அதுதான். மற்றபடி எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் ஒரு முகமாக ஒரே தீர்மானம் போட்டாங்க. அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய 2 முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவர் முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை கிடையாது, சொல்லவும் கூடாது. நான் அப்பொழுதும் சொல்றேன், இப்பொழுதும் சொல்றேன். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர், சில கூட்டம், அவர்களுக்கு நல்லது. அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும், பதவியெல்லாம் கிடைக்கும். பொறுப்புகள் தான் கிடைக்குமே தவிர பதவிகள், எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியெல்லாம் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது அவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சார்ந்தோம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது? 20 பேரா 40 பேரா? 21 பேர். 21 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி. பிரமாதமாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதுதான் நல்லது. இது முதல்ல 3 தடவை சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 6-8 மாதத்தில் நடந்த சண்டையில் 3 தடவை சொல்லியிருக்கேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு. இப்போவும் சொல்கிறேன் உங்க அப்படின்னால. அதனால் இனிமேல் இந்த கொடியை பயன்படுத்தின்னு, பேரை பயன்படுத்தின்னு, என்னுடைய பேரையும் பயன்படுத்தின்னு இனிஷியல் வேணால் போட்டுக்கலாம். ஆர் அன்பமணி போட்டுக்கலாம். அது ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆட்சேபனை இருக்க முடியாது. அதனால் எத்தனை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள் ரெண்டுபட்டு 3ஆகி 4ஆக கூட ஆகியிருக்குது. ஆனால் ஒரு தனி, அதெல்லாம் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து குழுவாக சேர்ந்து ஆரம்பித்த கட்சிகள். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பினால 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தண்ணி வண்டி இல்லாமல், ராத்திரி பகல் இல்லாமல், காடு மேடு, மேடு பள்ளம், காடு மேடு எல்லாம் சுற்றி 56 வருஷம், அது 46 வருஷம் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ என்னன்னா கட்சி ஏன் கட்சி, இது எப்படி நியாயமாகும்? அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன், தனி கட்சி ஆரம்பிச்சு இனிஷியேட்டிவ் போட்டுக்குவோம்.
கொடியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பத்திரிகையாளர் முன்னாலே சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன். நல்லா விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஒரு செக்கப்புக்காக அப்போலோ மருத்துவமனையில் நானே வாலண்டியராக சேர்ந்து 12 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த இரத்த குழாய்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சொன்னேன். அவர்கள் செய்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்பவே அனுப்பிவிட்டார்கள். அன்று ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி பொது வாழ்விலே இருப்பவர்கள் எல்லோரும், பொதுவாக சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் அவர்களிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை. 1-2 பேர் தான். ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர். அவ்வளோ பேரும் நல்லா விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நல்லா விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஒரு செக்கப்புக்காக அப்போலோ மருத்துவமனையில் நானே வாலண்டியராக சேர்ந்து 12 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த இரத்த குழாய்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சொன்னேன். அவர்கள் செய்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அப்பவே அனுப்பிவிட்டார்கள். அன்று ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி பொது வாழ்விலே இருப்பவர்கள் எல்லோரும், பொதுவாக சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் அவர்களிடமிருந்து தொலைபேசியில் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை. 1-2 பேர் தான். ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர். அவ்வளோ பேரும் நல்லா விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள்.
எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அது கையை பிடிப்பான், கத்த விடாது, கையை பிடிப்பான், கத்த விடாது. ஐயோ வகையில் வகையில் வரையா தாயும் காப்பாற்றாத ஒரு மகன் வந்து தமிழகத்தில் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்றாரு சொல்லிட்டு அமைச்சர் பன்னீர்செல்வம் வந்து ஒரு குற்றச்சாட்டு எம்ஆர்கே பண்ணிட்டு, தந்தையும் தாயையும் காப்பாற்றாத மகன் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேட்டிருக்காங்க. உரிமை மீட்பு பயணம் போறாங்க. 100% உண்மை, 100% உண்மை. அவர் மட்டுமா, பல பேர் இதே கருத்து தான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் அல்லது பிற கட்சிக்காரர்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? அவங்க யாரு சிபிஐ கேட்டாங்களா? வழக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதிக்கப்பட்ட மக்களும் பாஜக சார்பிலும் கேட்டிருக்காங்க. கட்சிக்காரர் கேட்கல, பாஜக தான் கேட்டிருக்காங்க. நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டா அது நடத்தான் ஆகணும். பல வழக்குகள் வந்து சிபிஐ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போட்டிருக்காங்க. இது இப்போ இந்த சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது வழக்கை வந்து முடிக்கிறதுக்கா அல்லது இழுத்து போடுறதா, கிடப்பில் போடுறதா? அது சோழி போட்டு தான் போறாங்க. சரிப்பா, இனிமே வரும்போது 2 சோழி எடுத்துருப்போம், போட்டு பார்க்குறோம். போதும் நினைக்கிறேன். உடல்நிலை எப்படி கேட்கறாங்க. அது கையை பிடிப்பான், கத்த விடாது, கையை பிடிப்பான், கத்த விடாது. ஐயோ வகையில் வகையில் வரையா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.